அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த திமுக அரசு மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது தாவேக அரசு. இதன் தொடர்ச்சியாக முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை நடத்தியது. 40 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்று திமுக இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிறது. தைரியமாக இதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்றும் கூறியிருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தமிழக அரசியல் கதையாடலின் மையப்புள்ளியாக ஊழல் புகார் உருவெடுக்கிறதா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். தாவேகாவிலிருந்து திரு விவேக் கணநாதன் பங்கேற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு TN ரகு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் முந்துகள் அனைவருக்கும். திரு ரகு, ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கடந்த ஆளும் அரசு மீது எடுக்கப்படக்கூடிய வாலாயமான நடவடிக்கை என்ற அளவில் இதை பார்க்கணுமா, இல்லை லஞ்ச புகார் ஊழல் புகார் மீது மிக கடுமையான நடவடிக்கையை தாவேக அரசு எடுக்கும் என்ற புள்ளியிலிருந்து இதை அணுகலாமா? இது ஒரு அரசியல் சார்புள்ள நடவடிக்கை தான். யாருடைய புகார்ல இந்த நடவடிக்கைன்னா அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவர்களுடைய புகார். இதே அறப்போர் இயக்கம் திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது திரு ஸ்டாலின் பார்த்துட்டு அவங்கள மீட் பண்ணி என்னென்ன பிரச்சனைலாம் டிஸ்கஸ் பண்ணார். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கல. இன்னைக்கு கூட அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவங்க ராஜ்மோகனை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. மற்ற அமைச்சர்களையும் பார்த்துருக்காங்க, நிர்மல்குமாரை பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, போக போக பார்க்க முடியுமா, ஏன்னா இந்த அரசு மேலே கூட குற்றச்சாட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும். எப்போ வேணாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அது எங்கள் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தால் கூட அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் தான் இது அரசியல் சார்பற்று நடக்குது அப்படின்னு நம்ம நம்ப முடியும். ஏன்னா ஊழல் கார்த்திகேயன், இது ஏடிஎம்கே பிரச்சனையோ டிஎம்கே பிரச்சனையோ டிவிகே பிரச்சனையோ கிடையாது, தமிழ்நாட்டு பிரச்சனை. ஆதவ அர்ஜுன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, நாங்கள் ஒழிச்சிட்டோம், 30 நாளே 15 நாளே ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாரு. இது கொசு கரப்பாம்பூச்சி ஒழிக்கிற மாதிரி தான். ஊழல் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாயிடுச்சு. ஊழல் பண்ணாதவங்க கூட இருக்கலாம், லஞ்சம் கொடுக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்னி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் கட்டப்படுற கட்டடம், போடப்படுற ரோடு, அப்புறம் ஃப்ளைஓவரு, எல்லாத்துக்கும் ஒரு கமிஷன் இருக்க தான் செய்யுது. இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்லல. அதே மாதிரி குடிநீர் கனெக்ஷனுக்கு நம்ம யாராவது இப்போ எல்லாரும் நம்ம வீடு கட்டியிருப்போம் சென்னையில், யாராவது ஒருத்தராவது நான் லஞ்சமே கொடுக்காம கட்டியிருக்கிறேன், இபி கனெக்ஷன் கொடுக்கல, குடிநீர் கனெக்ஷன் கொடுக்கல, இதுக்கு அப்ரூவலுக்கு கொடுக்கலன்னு ஒருத்தராவது மனசாட்சியத்தோடு சொல்ல முடியுமா? அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ண வேண்டியது, இது கட்சி சார்புள்ள பிரச்சனை கிடையாது, இது நம்மளோட பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் அறவே ஒழிக்கணும்னா அது ஒரு பெரிய இயக்கம் வேணும். கட்சி சார்பற்று எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகணும். அந்த மாதிரி ஆகிற மாதிரி தெரியல. இப்போ நான் இவர் வேறு ஊழல் செய்யலன்னு சொல்ல, அவர் மேலே வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையிலேயே காத்திரமானது. இவர் அறப்போரைக்கு சும்மாலாம் வைக்க மாட்டாங்க. போடாத ரோட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க சும்மா ஏனோதானோன்னு புகார் கொடுத்ததே கிடையாது. அவங்க கொடுத்த புகாரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில். ஸோ ஒரு கிரெடிபிள் அலிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பர்சியூ பண்ணோன்னா அதை நீங்கள் அந்த வழக்கை நியாயமாக நீதியாக நடத்தி நீங்கள் ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா கரெக்ட். அது ஒரு பாட்டு. அதை விட ஒரு மிரட்டலோட நிறுத்திப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? ஏன்னா எனக்கு என்னன்னா இதுல ஊழல்ல ஏடிஎம்கே ஊழல் ஓகேவா? 10 ரூபா பாலாஜின்னு இவங்க திட்டுறாங்கல்ல டிவிக்கு, அவரு அந்த ரெக்ரூட்மெண்ட் ஊழல் யாரோட பீரியட்ல பண்ணது? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பண்ணது. இப்ப அவங்க எப்படி புரட்சி தலைவி ஆனாங்க? ஜெயலலிதா எப்படி புரட்சி தலைவி ஆனாங்க? செங்கோட்டையன் எப்படி அவங்களுடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க? ஊழல் குற்றச்சாட்டுல அவங்க பதவி விலகினாங்க. உயிரோட இருந்தா அவங்க தண்டனை பெற்று இருப்பாங்க. அபேட் ஆயிருக்கு அவங்க இறந்ததுனால. சசிகலா A1 கிடையாது, அவங்களுக்கே தண்டனை கிடைச்சா A1 ஆன ஜெயலலிதாவும் தண்டனை கிடைச்சிருக்கும். அவங்க எப்படி புரட்சி தலைவி ஆனாங்க? ஆதவ அர்ஜுனா புரட்சி தலைவின்றாரு. என்ன புரட்சி பண்ணாங்க அவங்க? ஊழல் புரட்சி பண்ணுதா? அது இப்படி பண்ணும்போதுதான் இது அரசியல் நடவடிக்கைன்னு தோணுது. திமுக ஏடிஎம்கே ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஏன் முடிவுக்கு வரணும்? இப்பவே முடிவு இல்ல. நான் கேட்கிறேன், அவங்களுக்கு ஜெயலலிதாக்கு யாருங்க அரசு மரத்தடியிலே தீர்ப்பு கொடுத்தாங்க? ஒரு தனி நீதிமன்றம் வச்சு டீகுனா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் குமாரசாமி இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணாங்க. நியாயமா சொல்லட்டும், ஏடிஎம்கே காரங்க உயிரோட இருந்தா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமா கிடைச்சிருக்காதா?
இவர் திரு விஜய் வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது 2017 தான் பிரச்சனைன்றாரு. 17க்கு முன்னாடி இங்க இப்ப ஊழலே கிடையாதான்னு கேட்கிறேன். இப்ப ஜெயலலிதா மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன? செந்தில் பாலாஜி யாரோட பீரியட்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்தது? செந்தில் பாலாஜியை திமுக சேர்த்தது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி ஏடிஎம்கே இவங்க கிளீன் சிட் கொடுக்கறது தப்பு தானே. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி வந்து மாறி மாறி மற்றவங்க செஞ்ச ஊழலை தண்டிக்கலையோ இவங்களும் வேண்டியப்பட்டவங்களோட ஊழலை தண்டிக்க மாட்டாங்களா? இப்போ அடுத்த வாரம் விஜயபாஸ்கர் வந்து டிவிகேல ஜாயின் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு 29ஆம் தேதி நினைக்கிறேன். அதான் சொல்றேன், எந்த முகத்தை வச்சு எப்பயோ அது இன்னவிட்டபிள். அது இன்னைக்கோ ஒரு சேர போறாரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த முகத்தோட நீங்க தூய சக்தின்னு சொல்லுவீங்க? அது என்ன நியாயம்னு கேட்கிறேன். மனசாட்சி வேண்டாமா? அவர் மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. குட்கா கம்பெனி கிட்ட மாசம் 14 லட்சம் வாங்கினதா அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. கல்குவாரி பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்கின பிரச்சனை இருக்குது, மெடிக்கல் காலேஜ் அப்ரூவலுக்கு பணம் வாங்கின பிரச்சனை இருக்குது. அவர் 60,000 ஓட்டுல ஜெயிக்கிட்டோம், 6 லட்சம் ஓட்டுல கூட ஜெயிக்கிட்டோம். ஜெயிச்சுட்டா அவர் மேல குற்றமே கிடையாதா? நான் கேட்கிறேன். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் அரசியல் நீங்க பண்ணாதீங்க. நீங்க உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும்னா எல்லாருடைய ஊழலையும் ஒரே ஊழலா பார்க்கணும். ஏடிஎம்கே ஊழல் கிடையாது, அது ஒன்றும் ஊழல் கிடையாது. திமுக மட்டும்தான் ஊழல் பண்ணுது. அப்படியே தாய் கட்சி தானே அதிமுகன்னு சொல்றாங்க. தாய் கட்சி எந்த கட்சி வேணா எடுத்துட்டு போறாங்க. ஊழல் உண்டு தானங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏடிஎம்கே மேல உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா பொய்யா? இப்ப நம்ம வைத்திலிங்கம் அவர்களை ஏன் சேர்த்தீங்கன்னு திமுக கேட்கிறோம். அவர் மேல வந்து இடி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு கட்டுமான நிறுவனத்தில் பணம் வாங்கியிருக்கிறாருன்னு. ஓகேவா? அவரு நான் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, 2 எஃப்ஐஆர் இருக்கு. ஒண்ணுமே கவலை இல்லாம டிஎம்கே சேர்த்தாங்க, அதை குறை சொல்றோம்ல. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஊழல் குற்றச்சாட்டு கேஸ் வச்சிருக்கிறவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க கேட்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் வந்துட்டாருன்னா இந்த குட்கா வழக்குல தமிழ்நாடு அரசு சார்பா கொடுக்க வேண்டிய ப்ரூஃப்லாம் கொடுப்பீங்களா கேட்கிறேன். நம்ம விஜயபாஸ்கர் இவரை கேட்டோம்ல, செந்தில் பாலாஜியை கேட்டோம்ல. திரு ஸ்டாலின் அவ்வளவு திட்டினாரு, ஸ்பெஷலா திட்டினாரு. இவரை மாதிரி ஒரு ஊழல் பிரச்சனை கிடையாதுன்னு அவர் ஏடிஎம்கே இருக்கும்போது சொன்னாரு. டிஎம்கே வந்தோடனே புனிதர் ஆயிட்டாரு. அதே மாதிரி நீங்க புனிதர் பட்டம் விஜயபாஸ்கர் கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு நாங்க ஊழலை ஒழிக்கிறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி ஒழிப்பீங்க? இது வந்து அரசியல் காரணத்துக்காக செய்றீங்க தானே. ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். ஏன்னா நீங்க செய்யறது கட்சி பார்த்து செய்றீங்க, அதனால இதனால ஊழல் ஒழியாது. பாரபட்சமா இருக்கு. அதை விட முக்கியம் கார்த்திகேயன், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான் இவங்களுடைய கடமை. அதை விட முக்கியம் உங்க கட்சியிலேயே அந்த தப்பு நடக்காது நீங்க என்ஷூர் பண்ணணும். இப்ப 40 நாள்ல சொல்ல முடியாது. நீங்க எப்படி 40 நாள்ல சட்டம் ஒழுங்கு சரி பண்ண முடியாதோ அதே மாதிரி நீங்க நல்லவங்களா நேர்மையானவங்களாங்கிறத 1 வருஷம் கழிச்சு எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தாவேக்கால உள்ளவங்க கமிஷன் கேட்கல, கட்டிங் கேட்கல அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கும் டைம் வேணும்னு சொல்றேன். ஆனா இப்போதைக்கு இது ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு ஆயுதம், இவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. திரு வேலுவுக்கு கிளீன் சிட் கொடுக்காமலே நான் சொல்றேன், அவர் ஊழல் பண்ணிருக்கலாம் நம்புறேன், நானே அப்படி சொல்றேன். திரு விவேக், செலக்டிவா இருக்கா திமுக மீது மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, அதிமுக மீதான குற்றச்சாட்டுகளை கண்டுக்காம இருக்கிறதுன்னு ஒரு பாரபட்ச அணுகுமுறை இருப்பதாக திரு ரகு சந்தேகப்படுறார். இல்ல, பாரபட்ச அணுகுமுறை வந்து கட்சிக்குள்ளே இல்லை, தமிழக வெற்றிக்குள்ள கட்சிக்குள்ளேயே வந்து இல்லை. இப்போ வேலூரில் வந்து ஆட்சி அமைத்த கொஞ்ச நாளே ஒரு 10 நாளுக்கு இடையிலே வந்து அங்கே வந்து மணல் திருட்டு புகாரில் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர், எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து தலையிட்டு லஞ்சம் கேட்டார்ன்ற புகார் வந்தது. அவர் மீது அதை உரிய முறையில் விசாரித்து அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். நேற்று வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பள்ளிகளில் எந்த விதமான அரசியல் தலையீடு நிர்வாக தலை நடவடிக்கையில் நீங்க ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டால் 0 டாலரன்ஸ், உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படணும். அது எங்கள் கட்சிக்கும் தான் அந்த விதியை வந்து பொருந்துகிறது. ஏன்னா அது அடிப்படை லட்சியங்கள் கோட்பாடுகள் ஒன்றாக வந்து கட்சி தொடங்குறது அறிவிச்சிருக்கோம். நிர்வாக தலையீடு, நிர்வாகத்தில் அரசியல் தலையீடுகள் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தருவோம் அப்படிங்கிறது இல்ல. அதிகபட்ச தண்டனை கட்சியிலிருந்து நீக்கிறது மட்டும்தானா? இல்ல, அவர் மீது அவர் பணம் வாங்கல, பணம் வாங்குறதுக்கு முயற்சித்திருக்கிறார், அதற்காக அவர் உடனடியாக கட்சியிலிருந்து அவர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார். பணம் வாங்கியிருந்தா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு, வழக்குகள் விசாரணையில் வந்து இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை பொறுத்த இப்ப தலைப்பு இருக்கு இல்லையா, ஊழல் புகார் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய மையமாக மாறுகிறது. ஊழல் புகார் ஒவ்வொரு ஆட்சி காலம் மாறும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். 91க்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இந்த கதையை கூட வேணாம், 91க்கு பிறகு இருந்து 91, 96 ஆட்சி வந்து பெரிய அளவில் ஊழல் புகாருக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆட்சி தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி. அவர் சொன்னார் இல்லையா, சார் சொன்னார் இல்லையா, ஊழல் புகார் வந்து மாறி 2 ஆட்சிகள் மீதும் வந்து 2026 வரைக்கும் வந்ததுங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் 26 நாம் எதிர்கொண்ட பிரச்சனைங்கிறது வெறும் ஊழல் புகார் மட்டும் கிடையாது. 100 ஆண்டுகளாக நாம் உழைத்து உருவாக்கிய ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், மறுவழங்கல் அறம், மக்கள் வரி பணம் முறையாக மக்களிடம் போய் சேர்கிறதா,
மக்கள் வரி பணம் மக்களுக்கான நோக்கத்துக்காக செயல்படுத்தப்படுகிறதா? இப்ப ஊழல் அதனுடைய வடிவம் இருக்குல்ல, நீங்க ஒருத்தர் ஒரு கட்சி ஊழல் செய்யறது, லஞ்சம் வாங்குறது, கமிஷன் வாங்குறது, ஒரு டெண்டரை கொடுக்கறதுக்காக ஒப்பந்தத்துக்காக காசு வாங்குறதுங்கிறதெல்லாம், இந்த நடைமுறைகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரத்தையே சுரண்டி அதனுடைய பெரும் பகுதி இங்க அதிகாரத்தினுடைய தலைமையில் இருப்பவர்களுக்கு செல்லுகிற வழியில் அதனுடைய வடிவத்தை மாத்திட்டாங்க. இப்ப பிரச்சனை ஏன் மக்களுக்கு கோவம் இருக்கு? இப்ப இந்த ஒவ்வொரு முறையும் தமிழக கட்சிகளுக்கு மேல கேள்வி வருது இல்ல, என்ன நீங்க புதுசா செஞ்சிட்டீங்க, என்ன மாற்றம், என்ன நீங்க செஞ்சிட்டீங்க, செஞ்சிருவோம்னு சொல்லி நம்பி கொடுக்கணும். இந்த கேள்வி எங்க இருந்து வருது? இங்க இருந்து தான் வருது. அந்த அடி ஆழத்தில் மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவர்கள் ஊழல் செய்தார்கள், அவர்கள் இது செய்தார்கள், நீங்க என்ன மாற்ற போறீங்க? அப்போ இந்த மறுவழங்கல் அறத்தை, இந்த ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், இதை மீண்டும் இங்க ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னா இந்த நடவடிக்கைகளை நம்ம எடுக்க தான் வேண்டியிருக்கு. இப்ப இந்த புகார்ல நீங்க பாருங்க, அந்த புகார் கொடுக்கப்பட்டது 20/4/2022. அக்கரன்ஸ் ஆஃப் அந்த கிரைம் அது நடந்ததுன்னு சொல்லப்படுறது மார்ச் 2022 நடந்ததாக அந்த புகாரிலேயே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில அந்த புகார் குறித்து அந்த லோக்கல், அதாவது கரூர் டிவிஷன்ல இருக்கக்கூடிய சூப்பரிண்டெண்டன்ட் இன்ஜினியர், கண்காணிப்பு பொறியாளர், அவர் சீஃப் இன்ஜினியருக்கு கடிதம் எழுதி புகாரில் புகார் உண்மை, இந்த புகார் உண்மை, இதில் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி டிவிஷனல் இன்ஜினியராக இருந்த சத்யபாமா, அடிஷனல் டிவிஷனல் இன்ஜினியராக இருந்த கண்ணன், அங்க அக்கவுண்டன்டாக இருந்த பழனிசாமி, இன்னொரு அதிகாரி, 4 பேரையும் நீக்கி இருக்கிறார்கள். கண் துடைப்புக்காக நீக்கிவிட்டு இந்த 20/4/2022 கடல புகார் கொடுத்ததுக்கு இடையில 8/4/2022 அன்னைக்கு அங்க போயிட்டு ரோடு போட முயற்சித்திருக்கிறார்கள். அப்ப ஆவணங்களை அழிப்பது எப்படி? எதற்காக ஆவணங்கள் அழிக்கிறாங்க? பணம் அதாவது பணிகள் முடிக்கப்படுவதற்கு முன்பாகவே, சாலை போடப்படுவதற்கு முன்பாகவே பணத்தை கொடுத்து விட்டு, அரசு பணத்தை, மக்கள் பணத்தை எந்த விதமான அரசு நலத்திட்ட பணிகளும் ஈடுபடாத ஒப்பந்ததாரருக்கு எந்த பணிகளும் ஈடுபடாதவருக்கு அரசு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அதை மறைப்பதற்காக போலீஸ் பாதுகாப்போடு 8/4/2022 அன்னைக்கு அங்க சாலை போடப்பட்டிருக்கு. அப்ப குற்றம் நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. புகார் உண்மை இல்லைன்னு போன ஆட்சியே ஒத்துக்கல. புகார் தப்பு, அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னா ஏன் அந்த 4 பேரை நீங்க இது பண்ணீங்க, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க? சஸ்பெண்ட் பண்ணிட்டு, கண் துடைப்புக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டு மீண்டும் பிறகு அவர்களே சேர்த்துட்டாங்க. இதை குறித்து அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்தாங்க இல்லையா? புகார் கொடுத்த பிறகு திருப்பி 20/7/2022 அன்னைக்கு அன்று தலைமைச் செயலராக இருந்த இறையன்பு அந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்த தீரஜ் எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் விரிவா எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்ல அறப்போர் இயக்கம் சொல்கிற குற்றச்சாட்டு தப்பு, இந்த குற்றச்சாட்டு மீது எந்த முகாந்திரம் இல்லைன்னு அரசு அவர்களுக்கு பதில் சொன்னதா? எதுவும் கிடையாது. அந்த 4 மாத காலத்தில் நீங்க 4 மாத காலம்னா இவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த போது லாக்டவுன், இந்த லாக்டவுன் பிரச்சனை அது ஒரு 5 மாத காலம் 6 மாத காலம் போகுது. அந்த 6 மாத காலம் கடந்த பிறகு நவம்பர் 2021 இருந்து மார்ச் 31 2022 இந்த 5 மாத காலத்திற்குள் 4 மாத காலத்திற்குள் 31 டெண்டர் அந்த கரூர் டிவிஷன்ல மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 31 டெண்டர்ல 20 டெண்டர் இப்ப புகாருக்கு உள்ளாயிருக்காரு இல்லையா சங்கர் ஆனந்த் இன்ஃப்ரா, அந்த கம்பெனிக்கு மட்டும் போயிருக்கு. 168 கோடி ரூபாய் அந்த 31 டெண்டருடைய மொத்த மதிப்பு. 110 கோடி ரூபாய்க்கு ஒரே டெண்டர் ஒரே ஆளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் மீது அதன் பிறகு வேறு வழக்குகளில் 2023 மே மாசம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது புகார்கள் செல்லப்பட்டு இடி ரைடு பண்ணது. அந்த ரைடிலும் அவர் வீட்டில் ரைடு போனது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு அவரை தேடி பல்வேறு இடங்களில் மீண்டும் ரைடு, அப்பவும் அவர் வீட்டில் ரைடு போயிருக்கு. அப்ப அரசியல் உள்நோக்கம், அதாவது அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டதா? இந்த ஒப்பந்ததாரருக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாதா? அதை அவர் மறுக்கிறார். சரி, இப்ப இதுல ஏவாவேல் அவர்கள் இருக்காருல்ல, இவர் மீது ஏன் இப்ப மற்றவர்கள் எல்லாருமே அதுல அதிகாரிகள், நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் இருக்காருங்களா, 11 பேர் மீது புகார், சத்யபாமா, கண்ணன், அதுல 9 பேர் அதிகாரிகள், 11வது ஆள் ஒப்பந்ததாரர், நம்பர் 1 ஏவாவேல். ஏன் அவர்கள் மீது புகார் கொடுக்க வேண்டியிருக்கு? இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது கரூரில் அந்த ஒரு புகார் இருக்குல்ல, அதோட மொத்த மதிப்பு 4,19,00,000. இவர்கள் முன்கூட்டியே பணம் கொடுத்தது 3,23,00,000. ஆனால் இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதே புகார்ல சொல்றாங்க பாருங்க, காஞ்சிபுரம் டிவிஷன்ல மட்டும் 6 சாலைகளுக்கு 25 கோடி ரூபாய் பணம் இதே போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தகவல் இருக்கு. அவங்கள்ட்ட எம்புக்ல இருந்து இப்ப இந்த புகாருக்கு பணம் கொடுக்கப்பட்டதை பொதுப்பதிவுத்துறையினுடைய எம்புக்ல பதிவு செய்ய அந்த ஆதாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கார்கள். ஆனா 25 கோடி ரூபாய் கரூர் டிவிஷன்ல கொடுக்கப்பட்ட ஆதாரம் அவர்கள் கிடைக்கல. இது எல்லாத்தையும் விசாரிக்கணும் அவங்க கேட்கறாங்க. அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல், யாரு ஏவாவேல் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் முன்கூட்டியே பணம் இப்படி கொடுக்கப்படுதா? அந்த நேரத்தில் என்னென்ன செய்திகள் வந்தது? இப்ப இந்த பணம் எல்லாம் முன்கூட்டியே கொடுக்கப்படுது இல்ல, அமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் கொடுக்கப்பட்டதான்ற கேள்வி வருது இல்ல, அந்த நேரத்தில் என்னென்ன செய்திகள் வந்து நீங்க பாருங்க. எப்ப 2021 நவம்பரில் இருந்து 2022 மார்ச்சுக்குள் என்னென்ன செய்திகள் வந்தது பாருங்க. நமக்கு தெரியும் அரசியல் புலனாய்வு பத்திரிகைகள் எப்படி செய்திகள் எழுதும் தெரியும். இப்ப நான் வெளிப்படை ஜூனியர் ரிப்போர்ட்டர், நக்கீரன், இந்த மாதிரி பத்திரிகைகள்
ஒவ்வொரு வாரமும் செய்தி வந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் இத்தனை கோடி ரூபாயை வந்து தலைமைக்கு கொடுத்தாராம், பொதுப்பணித்துறை அமைச்சர் இத்தனை கோடி ரூபாயை வந்து இவருக்கு கொடுத்தாராம் அப்படின்னு. அப்ப இந்த பணம் எல்லாம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு போனதா? இந்த பணம் எல்லாம் மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு போனதா? மார்ச் மாதம் துபாய்க்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற பொழுது பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து அவர் துபாயில் வந்து முதலீடு செய்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதுல இந்த பணம் இருக்கு, இது எல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து இந்த ரைடு வந்து போயிருக்காங்க. உள்துறை அமைச்சருக்கு தெரியாம அவ்வளவு பெரிய பணத்தை ஸ்டாலின் எடுத்துட்டு அப்ப உள்துறை அமைச்சர் நீங்க கேளுங்க. இல்லங்க இல்ல இந்த புகார் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. போறவரு அந்த புகார் அவ்வளவு பெரிய பணத்தை எடுத்துட்டு இல்ல உள்துறை அமைச்சரோடு அதன் பிறகு உங்களுக்கு இருந்த உறவுகள் தெரியாதா? இதுக்கு அதை விடுங்க. வந்து நான் ஒரே பாயிண்ட் கேக்குறேன். ஒரு ஸ்டாட் படி எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எல்லாம் நீங்க வந்து ஜெயலலிதாவை வந்து போற்றாம விஜயபாஸ்கரை சேர்க்காம செஞ்சீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை வருமா இல்லையான்னு விவேக் தான் சொல்லணும். அந்த மாதிரி கரை உள்ளவங்கள நீங்க தலைவர்னு கொண்டாடாமலும் இந்த மாதிரி அலிகேஷன் ஃபேஸ் பண்ற விஜயபாஸ்கர் இங்க பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்ல கரை உள்ள தலைவர் அப்படின்னா இப்ப அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஜெயலலிதா ப்ரூவன் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அந்த வழக்கம் நிரூபிக்கப்பட்டது. மற்றவர்கள் மீதும் கரை இல்லாமல் இல்லை. நீங்க எந்த தலைவர் மீதும் கரை இல்லாமல் விஜயபாஸ்கரை சேர்க்கிறது உங்களுக்கு இரண்டாவது சொல்லுங்க. விஜயபாஸ்கர் பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். முதலில் ஜெயலலிதா அவர்கள்னா எல்லா தலைவர்கள் மீதும் கரையும் புகார் வந்து இருக்கிறது. ஏதோ அதுதான் சார் சொல்றேன். ஊழல் குற்றச்சாட்டு விஜயபாஸ்கர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத அல்லது புகார்களுக்கு உள்ளாகாத தலைவர்கள் ஏதாவது இருக்கார்கள். விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்தால் கட்சியில் அது அன்றைக்கு விவாதிக்கலாம். அதுவரை ஊழலற்ற அன்னைக்கு விவாதிக்கலாம். சொல்லுங்க. அன்றைக்கு விவாதிக்கலாம். அன்றைக்கு விவாதிக்கலாம். இல்ல திரு செங்கோட்டையின் மீதும் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னு நம்ம செங்கோட்டையனை சேர்த்த சமயத்திலே விவாதிச்சோம். அதுக்காக பதில் சொல்லலாம்ல. என்னதுக்கு? செங்கோட்டையனை கட்சியில சேர்த்த போது திரு செங்கோட்டையின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லப்பட்டு செங்கோட்டையன் இதற்கு இதே அவையில் நான் முன்பு ஒரு முறை பதில் சொல்லியிருக்கேன். நீங்க செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதன் பிறகு வந்து சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் நீங்க வேற ஏதாவது ஒரு கட்சியின் நடைமுறைகளை வந்து காட்டுங்க. கட்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணைக்கக்கூடியவர்களை சேருகிற பொழுது உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த வார்த்தைகள் நேரடியாக பயன்படுத்தாத அதே மாதிரி கட்சி தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லவோ தெரியாமல் எங்களுக்கு. ஆனால் இல்ல விவேக், அதுல மற்ற கட்சிகள் வந்து அந்த நிபந்தனைகளை வெளிப்படையாக ஒன்னும் சொல்றது இல்ல. அவங்களுக்கு நிபந்தனைகள் இங்க இருக்காது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிபந்தனைகள் அங்க தேவையே வந்து நிபந்தனை. ஒரு நிமிஷம் பாஜகவை நோக்கி அந்த கேள்வி ஏன் மீண்டும் மீண்டும் கேட்கப்படுதுன்னா அவங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, நாங்கள் வந்து வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் வந்து சேர்ந்த பிறகு அவங்க மீதான புகார்கள் வந்து விசாரிக்கப்படாமல் கிடப்பிலேயே போடப்பட்டோ ரத்து செய்யப்பட்டோ மீண்டும் அவர்கள் முதல்வராகிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஏன் தாவேக்கா மேல அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, நாங்கள் தூய சக்தி, நாங்கள் வந்து மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் நாங்கள் விட மாட்டோம், யாரையும் நாங்கள் தொடமாட்டோம், நான் வந்து கெரியரை உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லைன்னு தானே அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்போ ஊழலற்ற நிர்வாகம்னு கிளைம் பண்ணுற ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இன்னும் விசாரணை கிடப்பிலே இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் நீங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அது முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. விசாரணை நிலுவையில் இல்லை. நீங்க செங்கோட்டையன் அவர்களை பத்தி அந்த கேள்வி கேட்டீங்க. இல்ல விஜயபாஸ்கர் சொல்றாங்க. விஜயபாஸ்கர் வந்து சேர்க்கிற அன்னைக்கு பேசலாம். அது வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது நிலுவையில் எந்த வழக்கும் கிடையாது. வரேன் அன்னைக்கு வாரத்துக்கு நான் கண்டிப்பா வரேன். எந்த ஒரு தனிநபரையும் வந்து திங்கக்கிழமை தான் இன்னைக்கு போக கூடாது. சரி முடிங்க. இல்ல அதுதான் அவர் மீது எந்த எதுவும் இல்ல. நீங்க என்ன பேசிட்டு இருந்தா செங்கோட்டையன் பத்தி பேசுறேன். செங்கோட்டையன் அதான் அவர் மீது நிலுவையில் எந்த புகாரும் வந்து இல்ல. எந்த ஒரு நபர் கட்சிக்கு உள்ளான நபர் தான் எந்த ஒரு நபர் கட்சியில் வந்து இணைந்தாலும் வந்து இந்த கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு கட்சியினுடைய பெயர் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிற வகையில் இருந்தால் கட்சியில் நீக்கி விடுவோம் என்ற முதல் நாளே அந்த அறிவிப்போட தான் வந்து அவர்கள் இணைக்கிறார்கள். அந்த நடைமுறையை மற்றவர்கள் வந்து பின்பற்ற முடியாது. ஏன்னா வருகிற அன்னைக்கு அவர்களுக்கு வேறு அடையாளம் கொடுக்கக்கூடிய வேலை தான் கட்சியில் நடக்கும். அந்த வேலையை நாங்கள் செய்வதில்லை. திரு ராஜீவ்காந்தி ஆட்சி பொறுப்புக்கு வந்து 40 நாட்களுக்குள்ளதான் ஆயிருக்கு. தாவேக அரசு பொறுப்பேற்று அவங்களா டிவிஎஸ்சியை பயன்படுத்தி லஞ்ச ஒழிப்புத்துறையை பயன்படுத்தி ஒரு ஆதாரங்களை சேகரித்து வழக்குகள் போடுறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதை பண்றாங்க, முழுவதுமாக விசாரிக்காம பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை கூட முன்வைக்க முடியும். ஆனா அறப்போர் இயக்க மாதிரியான ஒரு அமைப்புகள் 2022 கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இன்று திரு ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அந்த அடிப்படையிலையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இதையும் யோக்கியன் வருகிறான் செம்பெடுத்து உள்ளவை என்பது ஒரு மிக முக்கியமான நகைச்சுவை சொல்லாடல் மட்டுமல்ல, அது அரசியலுக்கும் பொருந்தும்.
மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர் இந்நாள் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அமைச்சரவை பொறுப்பேற்ற பின்பு இதேதான் சொலவடை. பல கட்சிகள் நீங்க சொல்கிற மரியாதைக்குரிய தம்பி விவேக் சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு பின்பு ஒரு எதிர்க்கட்சி மீது வழக்கு போடுவது, அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிற வாதம்லாம் வேறு. ஆனால் இந்த ஆட்சி அமைப்பதே ஊழலின் மீது தான். அதனால்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னார்கள், சோபான்னு ஒரு குறியீடு சொன்னார். அது சோபா தூக்கிட்டு போய் உள்ள பணத்தை பிரிச்சு பார்க்கறது இல்லை. நீங்க மிக முக்கியமாக கவனிக்கணும். இப்ப அண்ணன் செங்கோட்டையன் குறித்து வாதம் வந்தது. மரியாதைக்குரிய அண்ணன் MC சம்பத்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்திருக்காரு. உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்திருக்காரு. கடம்பூர் ராஜான்னு முன்னாள் அமைச்சர் அதிமுக சேர்ந்திருக்காரு. நாளை அண்ணன் விஜயபாஸ்கர் சரி தாவேக்கால் அதிமுக வந்துருச்சு, தாவேக்கால் சேர்ந்திருக்காங்க. தெரியாம சொன்னதா சேரப்போதா பேசுவது வாய் தவறி அதிமுக வந்ததாக இந்த 5 அமைச்சர்கள் இல்ல வாய் தவறி தான் வந்தது. இந்த 5 அமைச்சர்கள் இப்போது முன்னாள் அமைச்சர்கள், மற்றவர்கள் எல்லாம் தூய சக்திங்கிறாங்க. இந்த முன்னாள் அமைச்சர்களை விட்டு பார்ப்போம். அண்ணன் செங்கோட்டையன் மீது ஒரு வழக்கு இருக்கான்னு தம்பி விவேக் கேட்டாரு. அந்த ஜூனியர் விகடன், அந்த குமுதம், அந்த ரிப்போர்ட்டர் அந்த காலத்தில் படிச்சிருந்தாருன்னா அந்த மறதி நோய் அவர் வந்திருக்காது. இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற பெட்டிஷன் நிலுவையில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கிறது. மரியாதைக்கு கடம்பூர் ராஜ் அவர்கள் மீது செட்டா பாக்ஸ் வாங்கினதா ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு இதே அறப்போர் இயக்கமே ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கு, நிலுவையில் இருக்கு. இதே மரியாதைக்கு என்ன MC சம்பத் மீது தொழில்துறையில் இருந்தபோது ஒதுக்கீடில் ஊழல் செய்தார் என்று பொதுநல இயக்கம் கொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, விசாரிப்பார்கள் நம்புகிறோம். ஆனால் மிக முக்கியமானது, மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உச்சபட்ச நடிகராக இருந்தபோது அவர் வீட்டில் இதே மாதிரி ஒரு ரெய்டு நடந்துச்சு. அந்த ரெய்டுக்கு வந்தவர் தான் ஒரு அதிகாரி, இன்னைக்கு மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். இதையுமே ஜூனியர் வேடங்கிற எங்க இதழ் பதிவு பண்ணுது. வந்தார், போனார், அமைச்சரானார் என்றுதான் டைட்டில் வச்சிருக்காங்க. ரைடுக்கு வந்தவர், குற்றவாளிட்ட விசாரிக்க வந்தவர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டார். ஏன்னா சினிமா கரிஸ்மா உயர்த்திருச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரிக்க வந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான முறை சரி, குற்றச்சாட்டப்பட்டவர் அந்த வழக்கு பின்னால் விசாரிக்க திருப்பி வருகிற போது அதை இருந்து பார்த்துக்குவோம். ஏன்னா குற்றச்சாட்டப்பட்டிருக்க உள்ளானவர். நான் சொல்லுவது, நீங்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு, நீங்க இந்தியாவில் பாஜக வந்தா உள்ள வந்தா எல்லாம் பால்பட்டு போயிடும் என்று பொதுவுடைமை இயக்க தோழர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற குற்றச்சாட்டு. பாஜக வந்தா ஜனநாயகமே இருக்காதுங்க, எல்லாரும் போடுங்கம்மா ஓட்டுன்னு தெருக்கு போவோம், கொடி பிடிப்போம், கோஷம் போடுவோம், ஓட்டை வாங்குவோம். ஆனா அப்படியே கட்டில உட்கார்ந்துட்டு வென்றவர்களை பிடித்து ஆட்சி அமைச்சிருவாங்க. இதுதாங்க டிசைன், பாஜக டிசைன் குற்றச்சாட்டு. அந்த டிசைனை இந்தியாவுக்கு தமிழ்நாடுங்கிற ஜனநாயகம் மிக்க இந்த மாநிலத்தில், சமூக நீதி பேசுகிற இந்த மாநிலத்தில், இடஒதுக்கீடு பேசுகிற மாநிலத்தில், மொழிக் கொள்கை பேசுகிற இந்த மாநிலத்தில், மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலத்தில், மதச்சார்பு பேசுகிற மாநிலத்தில் முதல் முறையாக குதிரை பேரம் என்கிற ஊழலை அறிமுகம் செய்தவர் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆதவர்ஜினா. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜினா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜினா அவர்கள் இத நக்கீரன் என்கிற வார இதழ், ஜூனியர் விகடன் என்கிற வார இதழ், ரிப்போர்ட் என்கிற வார இதழ், இந்த 3 மாதமா தம்பி விவேக் படிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, நாங்க படிச்சோம். ஏன்னா அவங்க எழுதுறாங்க, என்ன குதிரை பேரம், எவ்வளவு கைமாறியது, நடிகர் விஜய் பயணித்த விமானத்துக்கு எவ்வளவு செலவு, உள்ளே போனவர்கள் யார் யார், அப்படி அந்தரங்க சுவாரஸ்ய கிசுகிசு செய்திகளை நாங்கள் படிச்சிருக்கோம். அது ஆதாரமா வைக்க விரும்பல. ஆனா குற்றச்சாட்டு வைக்கிறோம், இந்தியாவில் எங்கேயும் இல்லாமல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க பிரதிநிதித்துவமாக 118 இடம் இல்லாத போது ஊழலில் இருந்துதான் ஊற்றுக்கணாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. எங்க இவங்க என்னன்னா, அதாவது திமுக பாருங்க சார் எல்லாம் ஊழல் சார்னு யோக்கியம் வர்றான் செம்படுத்து உள்ளவைன்னு இந்த மாநிலத்தின் மீது நடத்தப்படுகிற ஒன்றிய அரசு தாக்குதலையும், இந்த மாநிலத்தின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற பாராமுகமா இருக்க அரசியல் சட்டத்தின் விவாதம் குறித்து ஒரு வாய் திறக்க மாட்டேன், மௌனமா இருப்பேன். மொழி பிரச்சனை எனக்கு தெரியாது, இங்க மாடு வெட்ட தடைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. எப்படி சொல்லிச்சு? பக்ரீத் என்கிற புனித நாள் என்று கோயில்களில், பள்ளிவாசல்களில், வழிபாட்டு தலங்களில் மாடு வெட்டக்கூடாது, அதற்கு மாறாக ஸ்லாட்டர் ஹவுஸ் வெட்டுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. இந்த மதச்சார்பின்மையை பாதுகாக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் வாய் திறக்கணுமே, இல்ல மதச்சார்பின்மைக்கு நாங்கள் இப்போது முட்டுக் கொடுக்கிறோம் என்று போயிருக்கிற முஸ்லீம் லீக் வாய் திறக்கணுமே, வாய் திறக்கல. பரவாயில்லைங்க, உச்சநீதிமன்றம் அப்பீல் போயிருக்கணுமே, அப்பீலும் போகல. இது ஒரு பாரம்பரியமான தாக்குதல், இது குறித்து பேசப்படல. CBSE பள்ளிகள்ல இந்திய திணிச்சிருக்கான், இது குறித்து பேசப்படல. நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு, இது குறித்து பேசப்படல. இப்ப 40 நாடுகள்ல இந்தியாவுடைய எந்த
ஒன்றிய மாநில உறவு குறித்தும் இந்த முதலமைச்சர் வாய் திறக்க வழி இல்லை. ஆனா என்ன ஊழல் பரவாயில்ல, இந்த குற்றச்சாட்டு அரசியல் குற்றச்சாட்டாக எதிர்கொள்வதற்கு இது தெம்போடும் திராணியோடு எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. இது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்து அரசு அந்த அறப்போர் கொடுத்த இயக்கத்துக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அதனால அந்த அரசு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அந்த புகாரிலேயே நடவடிக்கை நீங்க எடுக்க தயாராருங்க. அதை மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள் தெம்போடும் திராணியோடு எதிர்கொள்வார். அண்ணன் பாலாஜி அவர்கள் மீது போட்ட வழக்குக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அதை எதிர்கொண்டுதான் இருக்கிறார். நாங்க ஒண்ணு அதை வந்து தப்பிச்சு போல எதிர்கொள்றோம். ஆனா அரசியலாக பேசுவதை விட்டு தமிழ்நாடு அரசியலில் எதுவுமே தெரியாத நடிகர் விஜய் அவர், மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் சினிமா பின்பத்தை பயன்படுத்தி முழுக்க சாதி வரியை விட, மத வரியை விட, மொழி வரியை விட மோசமான சினிமா வரி, நல்லா கவனிங்க, இன்ஸ்டால ரீல்ஸ் போட்ட துணை நடிகர் நடிகைகள்லாம் ஏறத்தாழ 4 லட்சம் 5 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டான். ஓட்டு காசு கொடுத்த குற்றச்சாட்டு வைக்கிற இந்த யோக்கியர்கள் சினிமா இன்ஃபுளுசர்களை, இன்ஸ்டா இன்ஃபுளுசர்களை 2 லட்சம் 3 லட்சம்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பணத்தை கொடுத்து வாய்களே ரீல்ஸ் போட்டவங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க தேடுங்க. அவங்க தேடி ஒரு ஈடியோ இல்ல சிபிஐ, இங்க சிபிஐ என்கொயரி வச்சா எல்லா துணை நடிகர்கள் மாட்டுவாங்க. இல்லங்க நாங்க பண்ணலங்க, ஜெகதீஷ் ஒருத்தர் கொடுத்தாருங்க, பணத்தை கொடுத்தாருங்க, அதுக்காக ரீல்ஸ் போட்டாங்கன்னு. அப்படி விளம்பர மாடலை, ஒரு நவீன ஊழலை இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்த கட்சி தாவேகாங்கிற கட்சி. இந்தியாவிற்கு இது ஒரு பேட்டர்னா நடந்திருக்கு. கரூர்ல நடந்திருக்கு, காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு, ஈரோட்ல நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக போடாத சாலைகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒப்பந்ததாரருக்கு அப்படின்னு தான் அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்கு. பொலிட்டிக்கலா நீங்க வைக்கிற சார்ஜஸ் இல்ல நான் வரேன் சார். அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு நியாயம் என்றால் நீதிமன்றம் உறுதியாக தண்டனை கொடுக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் அதற்கு சட்டப்படி அதற்கான எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கோம். 32 தண்ணி குடிப்போம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க வைக்க குற்றச்சாட்டு இல்லமா, நாங்க வைக்கிற எந்த பொலிட்டிக்கல் கமாண்டுக்கு பதில் சொல்லல. முதலமைச்சர் இது வரைக்கும் வாயை திறக்கல. இது வரைக்கும் இது ஒரு மாநிலமா இன்னைக்கு இருக்கா? ஜனநாயக ரீதியான டிபேட்டா இருக்கா? இன்னைக்கு வந்து தம்பி விவேக் சொல்றாரு, குமுதம் பாத்தீங்களா, ஜூனியர் விட பாத்தீங்களா, நக்கீரை பாத்தீங்களான்னு. அந்த பத்திரிகை தான் கிளிக்குது சார். ஊழல் பிரச்சனை தான். இந்தியாவில் ஒருத்தர் ஊழலை மட்டுமே பிரச்சனையா பேசினார்னா யோக்கியவர் செம்படுத்து உழவை மாறி அவர்களை சந்தேகப்பட வேண்டும். நான் அண்ணா ஹசாரியார் சந்தேகப்பட்டோம். மோடியை கொண்டு வருவதற்காக காங்கிரஸை பலவீனப்படுத்தினார். அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அண்ணன் ராஜா மீது இவர் டூஜி ஒரு பெரிய பின்பற்றுனாங்க. அது சுக்குநீரா உடைச்சிட்டு உள்ள வந்தோம். எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆனால் ஊழல் மட்டுமே ஒழிப்பென்று வருகிற இவர்கள் அங்கே யோகி சிகாமணியா இல்ல, தமிழ்நாடு கட்டி வச்சிருக்க ஐடியாலஜிக்கல் அரசியல். தமிழ்நாடு என்றால் ஒரு மாநில சுயாட்சி பேசும். தமிழ்நாடு என்றால் இந்தியாவுக்கு மாநில கட்சிகளுக்கு வழிகாட்டும். தமிழ்நாடு என்றால் இங்கு எப்போதுமே தனி மனித வருமானம் கூடி இருக்கும். தமிழ்நாடு என்றால் மின்மிகை மாநிலம். தமிழ்நாடு என்றால் அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேரா இருக்கும். தமிழ்நாடு என்றால் எக்கனாமிக்கல் வெல்ஃபேரா இருக்குங்கிற அந்த அரசியல் குறித்து பேசாமல் மௌனமாக போகிறார்கள் என்றால் இவர்கள் தமிழ்நாட்டை மீண்டும் பின்னுக்கு தள்ள போகிறார்கள். இப்போது சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலை ஆதரிக்கவில்லை. எந்த குற்றச்சாட்டு அது யார் மீது வந்தாலும் அவர்கள் சட்டப்படியாக எதிர்கொள்வார்கள். எங்கள் தலைவர் அதை பாதுகாக்கிற தலைவர் இல்லை. குற்றச்சாட்டை நீங்கள் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளுங்கள் என்றுதான் மிக உறுதியாக இருப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பூசுகிற தம்பி சொன்னார் என்ன மறுவளங்கள் ஐயா வேக்கையா, அந்த மறுவளங்களை 200 கோடிவா இன்கம் டாக்ஸ் ஊழல் பண்ணீங்கல்ல, அத மறுவளங்கள் டாக்ஸ் கட்டிட்டு அப்பீல் போகாம பாருங்க. அதே போல இல்ல நீங்க சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. எஸ்பி வேலுமணிட்ட சம்பத்திட்ட வாங்குனீங்கல்ல, இல்ல அந்த எஸ்பி வேலுமணி சம்பத்திட்ட ஆதரவு வாங்குனீங்கல்ல, அந்த மறுவளங்கள்ட்ட அந்த யோகி சியாமலிட்ட போய் ஐயா மறுவளங்கள் படி நீங்க கொள்ளையடிச்ச பணத்தை கொடுங்க, எங்க ஆதரவை எங்களுக்கு கொடுத்த ஆதரவை நீங்க பேசுங்க. நிலுவையில தான் தயவு செய்து இல்ல எல்லா வழக்குகள் குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கம் நிலுவையில தான் இருக்கு. அண்ணன் ஏவாவேலு அவர்கள் மீது வழக்கும், அண்ணன் ஏவாவேலு அவர்கள் மீது வழக்கும், அவர் மீது செந்தில்பாலாஜி அவர்கள் மீது வழக்கும் நிலுவையில் தான் இருக்கிறது. நாங்க எதிர்கொள்றோம். ஓகே, நீங்க எஸ் அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறோம். சரி, அதை நாங்க எதிர்கொண்டுக்கிறோம். ஓகே, அதாவது அருண்ராஜ் அவர்கள் கொடுத்த சொன்ன தகவல் வந்து தவறு. அது அவரே வந்து அந்த நேரத்திலே பேட்டியிலே வந்து மறுத்திருக்கிறார். மற்றபடி வந்து என்ன, அந்த பத்திரிகைகள் வந்து செய்திகளை மட்டுமே வச்சு நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல, அந்த இவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலேயே புகார் வந்து உண்மை அப்படின்னு சொல்லி சூப்பரிண்டெண்டன்ட் ஆபீசர் வந்து சீஃப் இன்ஜினியருக்கு கடிதம் எழுதி ரொம்ப சுருக்கம் இல்ல நம்ம அந்த நீங்க அது நீங்க பொறுமையா சொல்றதுக்கு நான் எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்தேன். இப்போ அவர் சொன்னதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்புனா, முதல்வர் விஜய் மீது வருமான வரித்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, அதுல இருந்து அவர் நிரூபிச்சுட்டு அவர் வெளியில வரட்டும். முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கும் போதே ஏன் நீங்க வந்து கட்சியில சேர்த்தீங்க?
திரு அருண்ராஜ் தானே ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்து ரெய்டு நடத்தினாரு. அவரையும் கட்சியில இல்ல, அதுதான் நான் சேர்ந்து சொன்னேன். அமைச்சர் ஐயா, கொடுத்தீங்க. விளக்கம் கொடுத்த மாதிரி இல்ல, இல்ல, தெரியல. இல்ல, அவர் அந்த அதுக்கு நேரத்துல மட்டும் விளக்கம் மூணு இல்ல, விளக்கம் இது கொடுங்க. அந்த நான் நேரத்துல திரு அருண்ராஜ் ஜீவா இல்ல, அருண்ராஜ் அவர்கள் அந்த நேரத்துல பேட்டியில் வந்து அருண்ராஜ் அவர்கள் அந்த நேரத்துல பேட்டியில் வந்து விளக்கம் கொடுத்து விட்டார். தலைவர் மீது இருந்த போடப்பட்ட அந்த வருமான வரித்துறை சோதனை கொடுத்த வழக்கு எல்லாம் நீங்க நிலுவையில் இருக்கு இப்போ. இல்ல, ஆமா, இல்ல நிலுவையில் இருக்கு. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே இது கிடையாது. நீங்க வந்து அவர் வருமான அதாவது வருமானத்தை கட்ட இல்ல வருமான வரி சரியா கட்ட இல்ல நீங்க நேரலையில இருக்கீங்க திரு ராஜீவ்காந்தி. இல்ல வருமான வரியை வந்து அவர் சரியா கட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எதுவுமே நிரூபிக்க அதுவுமே கடைசியில் வந்து இது வந்தாயிடுச்சு. அவர் படம் மேல போடப்பட்ட நிலுவையில தான் விவேக் இருக்கு. நாம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் இன்னும் விடுபடல அந்த வழக்குல இருந்து இல்லையா? அதுதான் அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டு வரும்போது சரி ஓகே. திரு ஜீவா, இது பொலிட்டிக்கலா இதுல ஏதாவது கான்ஸ்பிரசி தியரி இருக்கா இல்ல ஆதாரங்கள் அடிப்படையில தான் அந்த வழக்குகள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்களா? அதாவது டோன்ட் ஸ்பிட் அண்ட் ரன் அப்படிங்குவாங்க. துப்பிட்டு ஓடக்கூடாது. அதாவது அவதூறையே இதுவோன்னு அள்ளி சேற்ற அள்ளி எரிச்சிட்டு ஓடுறது. இவர்களுடைய பேட்டனே வந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். எதையா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஆதாரம் தரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கட்சி பேட்டனுக்கு அதை நம்பிடுவாங்க. அப்படி தான். அதாவது 30-40 ஆண்டு கால 2001 ஜெயலலிதாவும் கலைஞரும் எடப்பாடியும் ஸ்டாலினும் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு வேகமாக அடுக்கிறாங்க. இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் ஊழல். இதுதான் பொதுவாக புதிதாக வரக்கூடிய கட்சியில் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம். போகிற போக்கில் இவங்க எல்லாமே ஊழலுங்க. அதாவது பொதுவாக மக்கள்கிட்ட வந்து இத்தனை ஆண்டு காலாட்சி ஊழல் பண்ணியிருக்காங்க, அது எப்படிங்க பண்ணாமல் இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பொது புத்தியில் எதையா ஒன்று சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதே பேட்டர்னை தான் பாஜக தனக்கு இருக்கக்கூடிய புலனாய்வு முகமைகளை வைத்துக்கொண்டு மம்தாவை காலி பண்ணுறது, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை காலி பண்ணுறது, செந்தில் பாலாஜி மீது போடுறது, எல்லா வழக்கும் லல்லு பிரசாத் யாதவ் நல்லா பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளில் வலுவாக இருக்க தலைவர்கள் எல்லா மீதுமே இந்த ஒன்றிய அரசுகள் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு அவங்கள முடக்கியிருப்பாங்க, அவங்கள காணாமாக்கியிருப்பாங்க, ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இது தொடர்ச்சியாக நடக்குது. அதே பேட்டர்னை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஊழல் ஒழிப்பு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, கான்ட்ராக்டோட அடிச்சிருக்காங்கன்னு இவங்க இவ்வளோ பதறாங்கன்னா இந்த கட்சியினுடைய 44 நாட்களுடைய செயல்பாடுகள் என்ன? ஒரே செயல்பாடு, கட்சிக்கு 130 சீட்டு வேணும், அதற்காக மட்டுமே செயல்பட்டு இருக்க ஒழிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தோ வேற நடக்கிற மின்க தட்டுப்பாடு இதை பத்திலாம் அவங்க நடவடிக்கை எடுக்க நேரம் கூட கிடையாது. குதிரை பேரம்ங்கிறது எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்துல பொதுவெளியில அரசியல் அரங்கத்துல வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் குதிரை பேரம் நடந்ததாக நீதிமன்றம் சொல்லுதா? குதிரை பேரம் நடந்ததாக புலனாய்வு ஏஜென்சிகள் ஏதாவது உறுதிப்படுத்துறாங்களா? அந்த வார்த்தையை எங்கேயாவது டிஃபெண்ட் பண்றாங்க அவங்க ஏதாவது? எடப்பாடி அவர்களும் இன்பதுரை அவர்களும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. சிபிஐ கேஸ், நரசிம்மராவ் கேஸ் ஞாபகம் இருக்கா? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேஸுக்கு நீங்க கொடுத்தது ஞாபகம் இருக்கான்னு சொன்ன அடுத்த நாள் வந்து பின்வாங்கினவங்க தான். முதலமைச்சரும் கேஸ்ல மாட்டி நரசிம்மராவ் 10 வருஷம் அலைஞ்சார் அந்த கேஸுக்காக மிரட்டினது இன்பதுரை. எல்லா வீடியோல பதிவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நான் கட்சி தாவல் தடை செய்த கேஸ் போடுவேன், கொரோனா இல்லாமலே நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் 50 பேர் பின்வாங்கினவங்க தான். ஸோ நீதிமன்றம் போறதுக்குள்ளதான் அவங்க பயந்து பின்வாங்கிட்டாங்களே. அப்ப இது எப்படி எங்க அதுக்கு முன்னாடியே போய் அவங்க போய் சந்தித்ததே தப்பு இல்லைங்க. சிவி சண்முகத்தை எதுக்குங்க சந்திக்கணும்? எடப்பாடியை தானே சந்திக்கணும். நீங்க இங்க ஸ்டாலினை சந்திச்சீங்கன்னா அங்க அவரை சந்திக்கிறது தானே முறை. அவர் தானே ஒரு தலைவர். உங்களுக்கு அவரை விட்டுட்டு எதுக்கு நீங்க சந்திச்சீங்க? அங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. மண்ணடியில குறுகிய ரோட்ல இருக்க எங்க ஏரியாவுக்கு நீங்க வர வேணான்னு கெஞ்சினே, இருந்தாலும் உள்ள வந்துட்டாருன்னு காதர் மொய்தீன் சொல்றாரு. இவ்வளவு குறுகலான இடத்துல வரல. ஆனா பாருங்க, கரூர்ல செத்தவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரையும் போகல. அவர் ஸ்டாலின் போகடாம தடுத்து வச்சிருந்தாரு. நீங்க போகக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு ஏதோ தனியா போட்டு இவங்களை கொடுமைப்படுத்தி இவர் வீட்டு விட்டே வரவிடாம தடுத்ததே ஸ்டாலின் தாங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. இவங்க ஆட்சி வந்து 50 நாள் ஆக போகுது. இதுவரையும் கரூர்ல செத்து போன, இவருக்காக செத்து போன, இவரை பார்க்க வந்து செத்து போன ரசிகர்கள் அவங்க திமுக காரங்க கிடையாது. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே உயிர் விட்டவர்கள், உங்களை ஒரு கடவுளின் அவதாரமா நினைச்சு இறந்து போன அந்த அப்பாவி சாமானிய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவங்கள பார்க்க போகல. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், எங்க தலைவர் குறுகிய ரோட்ல வருவாரா, அந்த ரோட்ல வந்தா கூட்டம் வந்துருங்களே, அந்த ஏரியாலலாம் எங்க தலைவர் எப்படி வருவார். நாங்க அது எனக்கு கோபாலகிருஷ்ண நாயுடுவை பத்தி தீர்ப்புல சொன்னாங்க. அவ்வளவு பெரிய கோபாலகிருஷ்ண நாயுடு எப்படிங்க வெண்மணியில இந்த சேரி பகுதிக்கெல்லாம் போயிருப்பாருன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து கடுமையான விமர்சனமாச்சு. கோபாலகிருஷ்ண நாயுடு தான் அந்த ஏரியாவுக்கு போவாரா, அந்த சேரி பகுதிக்கு அப்படின்னாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் இதை குளோரிஃபை பண்ணாங்க. ஒரு கடவுள் விஜய் அவர் எப்படிங்க இந்த குறுகலான கரூரினுடைய இந்த பகுதிக்கெல்லாம் போய் அந்த ரிக்ஷா ஓட்டுறவங்களையும் ஆட்டோ ஓட்டுறவங்களையும் பார்ப்பாங்க ரேஞ்சுக்கு பேசினாங்க. ஆனா இப்ப 50 நாள் வந்துருச்சு, இங்க போக முடியல. மண்ணடிங்கிற பகுதியே நெரிசலானது. அதுல முஸ்லீம் லீக் ஆபீஸே ஒரு குறுகலா இருக்கும். காதர் மொய்தீனே சொல்றாரு எங்க ஆபீஸே குறுகலா இருக்கணும். அதுல இறங்கி நடந்து வந்திருக்காருங்க விஜய் அவர்கள். அப்ப உங்களுக்கு மக்களை சந்திக்க முடியல. விஜய் வரக்கூடாதுன்னு திமுக சார்பா பிரச்சாரம் செஞ்ச காதர் மொய்தீனை பார்க்க உங்களால போக முடியுது. உங்களுக்காக செத்து போன 1.5 வயசு குழந்தையோட தாயை போய் இன்னும் உங்களால பார்க்க முடியல. அப்ப இதெல்லாம் நீங்க பேசிட்டு ஊழல் எதிர்ப்பு, திராவிட கட்சிகள் சரியில்லை, நான் சரியா இருக்கேன்னு சொன்னா இது என்னங்க? அப்புறம் ஊழல்ங்கிறது என்னங்க? ஒரு மனிதனுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது ஊழல்னு தெரியல. ஊழல்ங்கிற கான்செப்டை இவங்க 19 அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மட்டும் பார்க்குறாங்க. அது கார்பரேட்ல இருந்து எல்லாமே தொடர்புடையது.
இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை விட ஊழல் கருப்பு பணம் புழங்குற இடம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். அது என்னென்ன மாதிரி வேலைகள் பண்ணுது. அதுவும் இந்த மால் சினிமா வந்ததுக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ சினிமா வந்துச்சுன்னா வேற சினிமாக்களே வருவதில்லை. நிறைய சிறிய தயாரிப்பாளர்கள் சூசைட் பண்ணது காரணமே அதான். கடந்த 15 வருஷமா பெரிய நடிகர்கள் ஒரு 3-4 பேர் தான். அவங்க படம் வந்துச்சுன்னா பொங்கல் தீபாவளிக்கு அந்த அந்த அவங்க படம் மட்டும்தான் எல்லா தியேட்டர்லையும். நான் அந்த நடிகர் இந்த நடிகர்னு சொல்லல, அது மட்டும் தான் நடக்குது. அப்போ அதை அந்த நடிகர்களுக்கு சம்பளம் யாரு கொடுக்க முடியும்னா தயாரிப்பு நிறுவனங்கள் ஒரு 3-4 நிறுவனம் மட்டும்தான் இருக்கு. அதுலேயும் சின்ன நிறுவனங்களுக்கு காலி, திருவள்ளூர் கலைக்கூடம் மாதிரி நிறைய இது காலி. அவங்க யாருன்னா அவங்க பெரும்பாலும் தமிழர்களே கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்ரீலங்கன் அமைப்பு அது இதுன்னு இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் 300 கோடி 400 கோடி கொடுக்க முடியும். அதில் ஹீரோ சம்பளம் மட்டும் 200 கோடி 150 கோடி. இதற்கு பேர் ஊழல் இல்லையா? இவங்களுக்கு வாங்குற இந்த அதிகபட்ச சம்பளமே பல சினிமா கலைஞர்களை கொன்றுது, பல தயாரிப்பாளர்களை கொன்றுது, பல தியேட்டர்களை காலி பண்ணிடுது. இந்த 15 வருஷம் இதுவே மிகப்பெரிய ஊழல். ஒரு பாப்கார்ன் 150 ரூபா 250 ரூபா சத்யன் தியேட்டர்ல வைக்கிறதுக்கே ஹீரோக்களுடைய சம்பள உயர்வு தான் காரணம். 250 கோடி ரூபாய் எதுக்குங்க? அப்படி என்னங்க அவங்க உழைச்சிட்டாங்க? சயின்டிஸ்டா, நாசா சயின்டிஸ்டா அவங்க 250 கோடி எல்லாத்தையும் கொண்டு வந்து விஜய் தலையில கட்டினா சார். இல்ல ஊழல்ங்கிற கான்செப்டை தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இந்த துப்புரவு பணியாளர் வந்து பொங்கலுக்கு 100 ரூபாய்க்கு பதிலா ஒரு 200 ரூபாய் கேட்டா அதை ஊழல் நினைச்சுக்கிறாங்க. அதுல இருந்து ஊழல் ஆரம்பிக்குது. டிராபிக் போலீஸ் வந்து 200 ரூபாய்க்கு இது மட்டும் தான் இவங்க ஊழல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாது இவ்வளவு பெரிய கார்பரேட் ஊழல், சினிமா தயாரிப்பு ஊழல், ஹீரோக்கள் கொடுக்குற சம்பளம், எல்லா ஊழல். இதை நான் வந்து விஜய்க்கு மட்டும் சொல்லலையே, ஹீரோக்கள் தானே சொல்றேன். அப்ப இவங்க ஊழல் ஒழிப்புங்கிறத இங்க இவ்வளவு பண்ணிட்டு வந்து ஊழலை ஒழிக்க போறோம், முன்னாள் அமைச்சரை பண்ண போறோம்னா கூப்பா கிருஷ்ணன் ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்காங்க. அவர் யாருன்னா தயாரிப்பாளர் இது பத்திரிகையாளர் ராஜா அவன் எழுதியிருக்காரு தலைப்புச் செய்திகள் ஒரு புத்தகத்துல. கூப்பா கிருஷ்ணன் 94-95 வழக்குல சிக்கி தலைமறைவா ஒரு வீட்டுல இருந்திருக்காரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள் சார் சொல்ற மாதிரி அந்த கால ஜூனியர் வீடன் குமுதத்துல கேட்டு பாருங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு தாவைக்கால ஜாயின் ஆயிருக்காங்க. கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், யாரை நீங்க ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது. சேர்த்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆட்கள்கிட்ட மட்டும் நாங்க வந்து ஏவி விடுறோம் அப்படிங்கிறது பொருத்தமாவே இல்லை. அது சட்டமன்றத்திலே இது குறித்து பேசப்பட்டது. திரு விவேக், முதல்வர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பே திரு சி வி சண்முகத்தை போய் சந்திச்சது சரியா, திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் திரு சி வி சண்முகத்தை போய் சந்திச்சது சரியான கேள்வி கேட்கப்பட்டது. சோஃபா மாடல், புஷ்பா பட பாணி, இப்படிலாம் எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்திலேயே இது பேசுறாங்க, பதிவாயிருக்கு. அதே மாதிரி வெளியில அறிக்கைகளாகவும் விடுறாங்க. திரு உதயநிதியும் இது குறித்தெல்லாம் பேசுறாரு. இப்ப இதெல்லாம் முதல்வரே செய்யறாரு, என்கரேஜ் பண்றாரு, குதிரை பேரத்தை அவரே தூண்டி விடுறாருன்னு எதிர்க்கட்சிகள் பேசினதற்கான விளக்கங்கள் இதுவரைக்கும் தவிக்க கொடுத்த மாதிரி தெரியும். இல்ல அந்த இதுல வந்து இப்போ அந்த ஆட்சி அமைத்ததற்கு காரணம் வந்து நாங்கள் தான், எங்கள் கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஆதரவு தான் அப்படின்றதுக்கு வந்து அந்த முதலமைச்சர் எனக்கு அவையிலேயே பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதுல வந்து அந்த அவர்களுடைய ஆதரவு அணுகுமுறை தான் கேள்வி கேட்கப்பட்டது. அணுகுமுறை தான் கேள்வி கேட்கறாங்க. சி வி சண்முகத்தை போய் பார்த்தது சரியானு கேட்கறாங்க. இல்ல சி வி அன்றைக்கு அவர்களுக்கு இதை பத்தி எல்லாம் விரிவா பேசல. அன்றைக்கு அந்த அவர்களுக்கு அதிமுக இருந்த டிஸ்பியூட் அது வந்து அதிமுக கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இருந்தது. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டுமே தனித்து அவரை தவிர்த்துன்ற எண்ணம் எல்லாம் வந்து தலைவர் கிடையாது. அவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அவர்களுக்கு ஒத்துக்கல, அவர்களை வந்து சந்திப்பதற்கோ இது பண்றதுக்கும் வந்து ஒத்துக்கல. அப்போது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தானே இருந்தது. இப்போ நேத்து இந்த சட்டமன்றத்தில் வந்து தலைவர் பேசினதுக்கு பிறகு அதை பத்தின விமர்சனங்கள் வந்து வருது இல்லையா திமுக தரப்புல இருந்து. இது கே நேரு அவர்கள் வந்து கலைஞர் அறிவாலயத்தில் இதுல பேசுறாரு, திருச்சியில கூட்டத்தில் வந்து பேசுறாரு, கட்சிக்காரர்கள் மத்தியில் பேசும்போது என்ன பேசுறாரு, விரைவில் தலைவர் வருவார், நம்ம ஆட்சி தான் அமையும் அப்படின்ற துணியில் வந்து பேசுறாரு. அப்ப அவர்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கு, இந்த ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும், ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கிற எதுக்கு யாரை வைத்து இவர்கள் கவிழ்ப்பார்கள்? அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு பெற்று தானே அவர்கள் வந்து கவிழ்க்கணும். அப்ப அந்த கூட்டுச்சதிகள் அதிமுக எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, யார் இருக்காங்க, நீங்க தானே அதிமுக எம்எல்ஏக்கள். சரி, முடிச்சிடட்டுமா? விவேக் முடிச்சோன்னா வரேன், முடிச்சிடட்டும், முடிச்சவனே நான் வந்துடுறேன். சுருக்கமா முடியல. இது குதிரை பேரம்னா, குதிரை பேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி நீங்க மத்த பேசுறதுமே எதுவுமே அதிகாரப்பூர்வமா வெளியில் பேசப்பட்ட தகவல் கிடையாது. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப இதா இல்ல அதிமுக பேசுறாங்கன்ற இல்ல அதிமுகவே தான் குதிரை பேசுறாரு, அதிமுகவே தான் எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக அதே எடப்பாடி பழனிசாமி பேசுறத விட்டு இல்ல அதே அதிமுகவும் தான். இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, மே 12ஆம் தேதி சி வி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு அறிவித்த பொழுது அன்றைக்கு அதிமுகவுடைய அபிஷியல் ட்விட்டர்ல இருந்து ட்வீட் போட்டாங்க, நேற்று இரவு வரை செந்தில் பாலாஜியோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீங்களா, என்ன பேசினீங்கன்னு. அத செந்தில் பாலாஜி அதுக்கு இதுவரைக்கும் திமுக விளக்கம் கொடுத்திருக்கா? ஓகே, செந்தில் பாலாஜி சி வி சண்முகம் தரப்புடன் பேசினாலே எதை விளக்கம் கொடுத்தாங்க? முதல் சுற்றுல எல்லாருக்கும் நிறைய நேரம் கொடுத்தாச்சு, சுருக்கமா பேசுங்க. திரு ராஜீவ் காந்தி குறுக்கிட்டீங்க.
இல்ல தம்பி விவேக் அதிகமா கிசு செய்தி படிக்கிறது அது official Twitter. அது official Twitter. இல்ல இந்த மாதிரி பத்திரிகையாளர் அவரு பத்திரிகை செய்திகள் official Twitterல இருந்து போட்டது என்ன கிசு செய்தி. ஓகே இல்ல அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் நீங்க பத்திரிகைகளை மேற்கோள் காட்டுனதுனால அவரும் சொல்றாரு. சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். நேரம் இல்ல திரு ராஜேந்திரன். நான் விவேக் அதை நான் தப்பா சொல்லல. சரி, நான் அதாவது யூக செய்திகளை வைத்து ஒரு விவாதத்தை கட்டமைக்க முடியாது. ஆனா நீங்க ஆட்சியை கவிழ்க்க திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்கிறது என்று நீங்க சொன்ன போது குற்றச்சாட்டை உங்க தரப்பிலிருந்து வச்ச போது எங்கள் தலைவர் பெருந்தன்மையோடு சொன்னார், நாங்கள் மீண்டு வருவோம் என்பது எங்களுடைய கழக தொண்டர்களுக்கு சொல்லுகிற செய்தி. ஒரு எதிர்கட்சியாக செயல்படுகிற போது நாம் நீங்க ஒன்னும் தற்சொல்வடைய வேணாம். இந்த முறை தாவேக்காங்கிற கட்சி பல பொய்களை சொல்லி வென்றிருக்கிறது. நம்ம மீண்டு வருவோம், அதுக்காக வேலை செய்யும் சொன்னோம். அது உங்களை கவிழ்ப்பதற்கு அல்ல. கவிழ்க்க ரெண்டு முடிவு செய்து விட்டால் நாங்கள் யோக்கிய வேசமெல்லாம் போட அவசியம் இல்லை. எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னா பாஜகங்கிற கட்சி பல மாநிலங்களில் பல்வேறு மாநில கட்சிகளை இப்படி சரி செய்து கலைச்சிருக்கு. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பாஜக எடுத்த அதே ஆயுதத்தை தான் நீங்க எடுத்திருக்கீங்க. பாஜக எடுத்த அதே குதிரை பேரம், அதே கட்சிகளை உடைக்கிறது, அதான் எடுத்திருக்கீங்க. யாரும் ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு சேரலாம், அது அவர்கள் விருப்பம், அது எந்த மாற்றுக்கருத்து இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் இதுவரைக்கும் இல்லாமல் வென்ற ஒரு வாரத்தில் எந்த எம்எல்ஏக்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு கட்சியில் ஐக்கியமானதில்லை. அப்ப ஐக்கியமாவதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன, இல்ல ஐக்கியமாவதற்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன, இல்ல ஐக்கியமானதற்காக நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று பேசப்பட்ட பேரம் என்ன? அந்த பேரம் தான் பின்னாடி பேரம் இருக்கு, பணம் இருக்கு, ஏன் முடிவுக்கு வரணும்? இல்ல, அதுக்கு பின்னாடி பேரம் நடந்திருக்கு. ஏன் முடிவுக்கு வரும்னா குதிரை பேரம் ஏன் முடிவுக்கு வரும்னா ஏன் முடிவுக்கு வரும்னா ராஜினாமா செய்த பெருந்துறை எம்எல்ஏவோ, ராஜினாமா செய்த தாராபுரம் எம்எல்ஏவோ, ராஜினாமா செய்த மதுராந்த எம்எல்ஏவோ ஒரு மாதத்திற்கு முன்பு மரியாதைக்குரிய விஜய் அவர்களை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. மரியாதைக்குரிய விஜய் அவர்களை ஒருமையில் இல்லாமல் கொள்கை ரீதியாக எதிர்த்தவர்கள். அவர் விஜய் அவர்கள் ஆட்சி வரக்கூடாது என்றுதான் அவர் வேட்பாளர்களை தோற்கடித்து வென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு மாதத்தில் என்ன நடந்தது? ஆளுங்கட்சியுடைய ஜூஸ் என்ன, ஆளுங்கட்சி என்ன உத்தரவாதம் கொடுத்தது? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டது. அப்ப குதிரை பேரத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் நீங்க தான். அதான் நான் சொன்னேன், யோக்கியவர்னா செம்படுத்து உள்ளவை அப்படிங்கிற. முதலில் நான் கேட்பது, தயவு செய்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா பொருள் குறித்தும் விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு காவிரி டெல்டா காவிரி ஆறுல கட்டியிருக்க திரு ரகு, ஊழலற்ற அரசு தாவேகா அரசு, ஊழலை ஊக்குவிக்காத கட்சி தாவேகா அப்படின்ற அந்த பெர்செப்ஷனை தக்க வைக்க வேண்டிய நெருக்கடி தாவேகாவுக்கு இருக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆட்சி அமைக்கிற அந்த காலகட்டத்தில் திரு சி வி சண்முகத்தை போய் திரு விஜய் பார்த்தது தொடங்கி, குதிரை பேரம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடங்கி, இந்த மாரல் கிரவுண்டை உடைச்சிட்டே இருக்கிறாங்களே, அதிலிருந்து தாவேகா மீண்டும் எதிர்கட்சிகள் நோக்கி ஊழல் எதிர்ப்புங்கிறத பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எக்ஸாக்ட்லி, நான் அந்த கேள்வி நான் முதல் ரவுண்ட்லேயே கேட்டேன். நீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேள்வி எழும். அப்படி நம்பி ஓட்டு போடவங்க இருக்காங்கல்ல, நீங்க ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், திமுகவுக்கு மாற்று, அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க கடந்த 60 வருடமா, நாங்க புதுசா ஒரு அத்தியாயம் தொடங்குறோம்னு சொல்லி ஓட்டு கேட்டு அதை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு செய்யற துரோகம் தானே அது. நீங்க விஜயபாஸ்கரை சேர்த்தாலோ அல்லது ஜெயலலிதா புரட்சி தலைவர்னு கொண்டாடினாலோ தவறு தானது. அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஜெயலலிதா பீரியட்ல ஊழல் நடந்தது, அது உலகத்துக்கே தெரியும், தண்டனை பெற்றாங்க, சசிகலா ஜெயில இருந்தாங்க, அதெல்லாம் நீங்க புனிதப்படுத்தாதீங்க. நான் விவேக் கிட்ட கேட்ட கேள்வி நான் திரு ராஜீவ் காந்தி கிட்டையும் கேட்கணும், நண்பர் ராஜீவ் காந்தி கிட்டையும். இப்போ ஸ்கூல்ஸுக்கு ரெனியூவலுக்கு பணம் வாங்குறாங்க கடந்த 5 வருடங்களாங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. நானே பர்சனலா விசாரிச்சேன். என்ஓசிக்கு பணம், பெர்மனன்ட் அஃபிலியேஷனுக்கு பணம், ரெனியூவலுக்கு பணம், 3 வருஷம் செய்யற ரெனியூவலுக்கு பணம். நீங்க ப்ரூஃப் கொடுங்க, என்ன பில்லு போட்டா லஞ்சம் வாங்குவாங்க, ஜிஎஸ்டியா கட்டுவீங்க, அதுக்கு உலகமே நம்புது. அது அதெல்லாம் நீங்க ஏன் அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னு நீங்க பேசணும்ல. எனக்கு மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை பேசினா ஊழலை பத்தி பேசக்கூடாதா? ஊழல் மட்டும்தான் பிரச்சனை நான் சொல்ல. ஆனா ஊழல் ஒரு பிரச்சனை திமுக ஆட்சியில் இருந்தது. எப்படி இருந்தவங்க இவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் எதிர்கொள்றோம். எங்க மீது அந்த கேள்வி அவங்க ஊழலை பத்தி பேசினாலே நாங்க சொம்ப எடுத்து உள்ள வை அப்படின்னு பேசுறது தவறுன்னு சொல்றேன். அது ஒரு பேசலாமான்னு கேட்கிறேன். நான் சொல்றேன், கடந்த 5 வருடங்கள்ல ராஜீவ்காந்தி ஒரு பிளாட்டோ ஒரு வீடு கட்டியிருந்தாரு, அவரு லஞ்சம் கொடுக்காம கட்டிருக்க முடியுமா? நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில்